Dear friends, very warm welcome to all. So நம்ம தொடர்ச்சியா சாப்டர் 3ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ங்கற சாப்டர்ல ஒவ்வொரு வீடியோ லெசன்ஸா பார்த்துட்டே வரோம். லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பாலினாமியல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது, எப்படி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, குவாட்ரியாட்டிக் பாலினாமியல் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது, கியூபிக் பாலினாமியல் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துட்டே வரோம். அது எல்லா வீடியோஸையும் நீங்க வாட்ச் பண்ண தான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் சாப்டர்ல உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட் 2 or 3 வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பாலினாமியல்ல வந்து ஒரு பாலினாமியலோட மேஜர் வேரியபிள் வந்து எக்ஸ் தான் இருக்கணும். எக்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று இருந்தால் அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்ல பார்த்தோம். ஒரு வீடியோல வந்து காஸ் எக்ஸ் வந்து மேஜர் வேரியபிளை வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ் பவர் 3/2n அதை வந்து மேஜர் வேரியபிளை வச்சு ஒரு பாலினாமியலை ஃப்ரேம் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 3.5ல 4th சம். இது அடிக்கடி கேட்கறாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன செய்யறோம், குவாட்ரியாட்டிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ குவாட்ரியாட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், ax² + bx + c = 0. இத நம்ம பல சம்ஸ்ல பார்த்திருக்கோம், அதனால ஓரலாவே நான் உங்களுக்கு சொல்றேன். ax² + bx + c = 0ல xங்கிறது மேஜர் வேரியபிள், ax² + bx + c = 0 என்னன்னா குவாட்ரியாட்டிக் பாலினாமியல் இன் x. அதுல வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 இருக்கும், ax², bx அப்படிங்கிறது x⁴1 இருக்கும். சோ ஒரு பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி 2 ஆகிறது குவாட்ரியாட்டிக் பாலினாமியல். அந்த பாலினாமியலோட மேஜர் வேரியபிள் x ஆ இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். நம்ம நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சம் நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் குவாட்ரியாட்டிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். பாருங்க, 2 இந்த ரூட்டை செப்பரேட் பண்ணி கொடுக்கிறேன், நியூமரேட்டர் கொடுக்கிறேன், டினாமினேட்டர் கொடுக்கிறேன், இந்த ரூட்டை நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து எல்லாரும் ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல தான் இருக்குது. சோ ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல இருந்தா அதை நம்ம என்ன செய்யணும், எப்படி குவாட்ரியாட்டிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே என்ன செஞ்சோம்னா, எக்ஸ்ங்கிறது மேஜர் வேரியபிள் ஒரு பாலினாமியல்ல. எக்ஸ்க்கு பதிலா வேற ஏதாவது டேர்ம் கொடுத்தாங்கன்னா, cos x இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸப்ட் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா, அந்த வேரியபிளை நம்ம என்ன செஞ்சோம், ஒரு t y இந்த மாதிரி பர்டிகுலர் வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணி போடுற மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரைட்டா போடுற மெத்தடும் இருக்குது. ஏன்னா இப்ப ஒரு மேஜர் வேரியபிளை நம்ம t x ன்னு டிஃபைன் பண்றோம்னா, அதை கடைசியில் நம்ம என்ன செய்வோம், சம்பள கொடுத்து ஒரிஜினல் வேரியபிளா கன்வெர்ட் பண்ண தான் போறோம். சோ அதனால t y வைக்காம டைரக்டா இத குவாட்ரியாட்டிக் ஃபார்முக்கு மாத்தி நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். டைரக்டா போடும்போது நீங்க லிசன் பண்றது வந்து குவாலிட்டியா லிசன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ரெடியூஸ் பண்ணி போடும்போது லிசனிங் கெபாசிட்டி அதிகமா இருந்தா தான் அந்த சம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இதுல ரெண்டு சைடுமே ஃபிராக்ஷன் இருக்குது, √a √x. டினாமினேட்டர்ல பாருங்க, √a √x a b எல்லாமே ஃபிராக்ஷனா இருக்குது. இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த ஃபிராக்ஷனை ரிமூவ் பண்ணணும். அப்ப நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னது, √a √x ab, இதுதான் எல்சிஎம். நாலுமே எல்சிஎம் தான். எல்சிஎம் பார்க்கும்போது நாலுமே டிஃபரெண்ட் வேல்யூஸா இருந்தா நாளையுமே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். ஆனா டைரக்டா போட்டா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாதுன்ற ஒரே ரீசனுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா ஒர்க் பண்ண போறேன், ரைட் ஹேண்ட் சைடு தனியா ஒர்க் பண்ண போறேன். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரே ஃபார்முல மாத்த போறேன். இப்ப பாருங்க, இதுல எல்சிஎம் வந்து √a √x இதுதான் எல்சிஎம். ரெண்டையுமே எடுத்துருக்கேன். சோ ரெண்டுமே டிஃபரெண்ட் வேல்யூஸ், ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி எடுத்து வரணும், டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணணும், √x into √x 2 √x whole square, √a into √a 3 √a the whole square, √x into √x na √x the whole square, a into a na a square, √a into √a na √a the whole square. இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இது வந்து b into b square plus 6a into a 6a square, 6a into a 6a square by ab இதோட டினாமினேட்டர். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா எல்சிஎம் எடுத்துருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடு தனியா எல்சிஎம் எடுத்து ரெண்டு சைடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். ரெண்டு சைடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். பாருங்க, இப்ப 2 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 2 into ab 2ab √x the
whole square. அப்புறம் பாருங்க 3 into AB 3AB root A the whole square. இப்ப AB வந்து இந்த டேர்ம்ஸோட என்ன செஞ்சுட்டேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க b squared into root A root x plus 6a squared into root A root x. So 2ab root x the whole square. இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ பூரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். b squared root a into root x னா minus b squared root a into root x. இந்த சைடுனா minus 6a squared root a into root x. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ அப்படி வச்சுங்க 3ab root a the whole square is equal to 0. So left hand side la 2ab root x the whole square அப்படியே வச்சிட்டேன். 3ab root a the whole square அப்படியே வச்சிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ போற திருப்பி கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க இப்ப 2ab root x the whole square இது ரெண்டுலயுமே மைனஸ் காமனா இருக்கு, ரெண்டுலயுமே root x காமனா இருக்கு. சோ மைனஸ் root x காமனா வெளிய எடுத்துறேன். வெளிய எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும் b squared root a இருக்கும் minus 6a squared root a இருக்கும். அதான் மைனஸ் ஓட வெளிய எடுத்தனால இது பிளஸ் ஆயிடும். மைனஸ் ஓட வெளிய எடுத்தனால இது பிளஸ் ஆயிடும். பாருங்க இப்போ ரூட் மைனஸ் ரெண்டுலயும் காமனா இருக்கு, அதை வெளிய எடுத்துருங்க. ரூட் எக்ஸ் ரெண்டுலயும் காமனா இருக்கு, அதை வெளிய எடுத்துருங்க. மிச்சம் என்ன இருக்கும் b squared root a plus 6a squared root a plus 3ab இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் பண்ணா இது a ஆயிடும். a is equal to 0 அந்த மாதிரி ஆயிடும். இப்போ வந்து இதுல மேஜர் வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் x தான் மேஜர் வேரியபிள். இதோட பவர் 2 இதோட பவர் 1. சோ ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 ஆ இருக்கனால இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல தான் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல தான் இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம் நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் 2 3s are 6 a into a into a cube 2 3s are 6 இங்க ஒரு a இருக்கு, இங்க ஒரு a இருக்கு, இங்க ஒரு a into a into a cube b into b square. So product value வந்து 6a cube b square. இதான் வந்து product value. பாருங்க 2 3s are 6 a into a into a cube sorry b into b square. So இதான் product value. Sum valueங்கிறது என்னது இங்க இருக்குறதா sum value. Sum of the roots product of the roots நம்ம படிச்சிருப்போம். x squared minus alpha plus beta plus alpha beta is equal to 0 ன்னு படிச்சிருப்போம். So இதுதான் வந்து sum value. இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். பாருங்க b squared இருக்கு 6a squared இருக்கு root a into root a அப்ப a squared into a cube. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா இதுக்கு ஆட் பண்ணா கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். சோ என்ன இருக்குங்க இந்த வேல்யூ பார்த்தே போடலாம், நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நார்மல் நம்பர் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் பார்க்கணும். இந்த வேல்யூ பார்த்தே போடலாம். 6a squared root a b squared root a plus 6a squared பிரிச்சு போட்டுருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிளஸ் இருக்குது. அப்ப இது ரெண்டுமே மைனஸ் இன்டு மைனஸா இருக்கலாம், பிளஸ் இன்டு பிளஸ்ஸா இருக்கலாம், ரெண்டு மாதிரி இருக்கலாம். ஆனா இங்க மைனஸ் இருக்கனால ரெண்டுலயும் என்ன போடுறோம் மைனஸ் போடுறோம். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6 அப்படி போட்டாச்சு. a squared root a into a squared into a cube b squared divided by இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபேக்டரைஸ் பண்றதுக்கான மெத்தட் by 2ab. இப்ப பாத்தீங்கன்னா இது பவர் 2 இதோட ஹையஸ்ட் டிகிரி 2னால இது 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். மேஜர் வேரியபிள் root xங்கறனால root x equal to
இங்க நெகட்டிவ் இருந்தா நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். b ஸ்கொயர் ரூட் a பை 2ab. இன்னொரு சொல்யூஷன் ரூட் x is equal to நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் எடுத்துக்கணும். 6a ஸ்கொயர் ரூட் a பை 2ab. ஏன் பாசிட்டிவ் எடுக்கணும்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி எழுதும்போது இது இந்த சைடு மூவ் ஆகும்போது அந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா எக்ஸாக்டான ரிசல்ட் எழுதும்போது இதுல இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் எழுதணும். ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டான சிம்பிள் போடணும். இதுதான் வந்து ரூல். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த எழுதுங்க, இந்த வேலை எழுதுங்க. ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ், ரூட் ரிமூவ் ஆகும். பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா பி பவர் 4. ரூட் ஏ ஸ்கொயர் பண்ணா ஏ. 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஏ ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர். சோ இந்த ஏ இது ஒன்று கட் ஆயிடும். இந்த பி ஸ்கொயர் ஃபுல்லா கட் ஆயிடும். இது ஒரு ஸ்கொயர் வரும். எப்பயுமே சேம் வேரியபிள் இருக்கும்போது லோ பவர் ஃபுல்லா கட் பண்ணணும். பாருங்க b பவர் 4 b ஸ்கொயர் ரெண்டுலயுமே சேம் வேரியபிள் b தான் இருக்குது. இது பவர் 4ங்கிறது ஹை பவர், பவர் 2ங்கிறது லோ பவர். லோ பவர் ஃபுல்லா அடிச்சிடணும். ஹை பவர்ல பவரை மட்டும் அடிச்சு மிச்சத்தை போடணும். சோ x is equal to b ஸ்கொயர் by 4a. இது வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். b ஸ்கொயர் by 4a. b ஸ்கொயர் by 4a வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். அதுக்கு அடுத்து x வேல்யூ. இத ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணனும். அந்த ரூட்டை ரிமூவ் பண்ண முடியும். நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். x தான் மேஜர் வேரியபிள். சோ x ஸ்கொயர் பண்ணா x, 6 ஸ்கொயர் பண்ணா 36, a ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா a பவர் 4, ரூட் a ஸ்கொயர் பண்ணா a பை 2 ஸ்கொயர் பண்ணா 4, a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர், b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர். அகைன் சொல்றேன் பாருங்க. 1 4s are 4, 9 4s are 36. இப்ப கட் பண்ணும்போது இங்கே a இருக்கு, இங்கே a இருக்கு. சோ ரெண்டுமே சேம் வேரியபிள். a பவர் 4ங்கிறது a பவர் 2 ஓட அதிகம், ஹை பவர். அப்போ லோ பவர் ஃபுல்லா அடிக்கணும். ஹை பவர்னா பவரை மட்டும் அடிச்சு இங்க என்ன பவர் இருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 4 minus 2 2, 4 minus 2 2. So x is equal to 9a squared into 9a cubed by b squared. இது வந்து another solution. ஏன்னா இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும், 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால ரெண்டு x வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது மாதிரி என்ன செய்யணும், நம்ம எந்த ஸ்ட்ரக்சர்ல ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதை நம்ம என்ன செய்யறோம், ஒரு பர்டிகுலர் பாலினாமியல் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணி, அது குவாட்ராட்டிக் பாலினாமியலா இருக்கலாம், கியூபிக் பாலினாமியலா இருக்கலாம், அதோட டிகிரி ஹையஸ்ட் பவரை பொறுத்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். சோ இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் வந்து 2ங்கிறனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஃபேக்டர்ஸ் தூக்கி இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலே ரெண்டு சைடு உங்களுக்கு பேலன்ஸ் ஆனாலே இது ரெண்டுமே ரூட்ஸ் தான் அர்த்தம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இதை டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ்ல போடுவாங்க, ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணி போடுவாங்க. நம்ம அப்படிலாம் போடாம நார்மலா ஒரு ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம். எக்ஸ் வேல்யூஸை ரொம்ப சிம்பிளஸ்டா ஈஸியா போட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.